ஹாய், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொத்தமல்லி, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, பெருஞ்சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்து இப்போ இதை ஒரு பக்கம் ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம், கிராம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து செவக்க விட்டுறதுக்கு அப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 சின்ன சைஸ் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி விட்டுடலாங்க. இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா பவுடர், அதை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வரப்போகிற தீபாவளிக்கு நீங்கள் சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கிரேவியாக வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குழம்பு வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பா இருந்தது இப்போ கிரேவி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி தூவிக்கலாங்க. தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட